What bro? It's very wrong bro. What bro? It's very wrong bro. நேத்து இருந்து இந்த ஒரு வீடியோ தான் நிறைய பார்க்க முடியுது. ஏன்னா டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகும். சத்தியமா நம்ம முடியல 2 வருஷம் ஆகுது அப்படின்றதுக்காக நேற்று ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. அதுல தளபதி அவர்களும் நிறைய பேசியிருந்தாரு. சோ அதை பத்திலாம் நம்ம எதுவும் பேச போறதில்ல. அவர் பேசின கருத்து அதுக்காகலாம் இந்த வீடியோ கிடையாது. பட் எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுமே 2-3 பேர் அதுல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த கட்சி மேல பெரிய ஈடுபாடு எதுவுமே இல்லை. அது ஏன் எனக்கு அந்த மாதிரி இருக்கு, நான் ஏன் அந்த கட்சி மேல பெருசா ஈடுபாடு இல்லை அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. சோ 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துல டிவி இருக்க எல்லா தொண்டர்களும் கிட்டத்தட்ட ஒரு 20 போராட்டமாவது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரோட்ல எங்க பார்த்தாலும் அவங்க தான் இருக்காங்க. ஏகப்பட்ட மக்கள் பிரச்சனைக்கு ரோட்ல வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்படிதானே? நான் பார்க்கவே இல்லைங்க. நான் கடைசியா பார்த்தது கோட் படத்துல பார்த்தேன். மொத்தமா எல்லாரும் கட்சி பேரை அறிவிச்சதுக்கு அப்புறம் ஓட்ல தான் ஃபுல் ஃபார்ம்ல இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கு இடையில அவங்க பெருசா எதுவும் பண்ணிருக்காங்க அப்படின்னா எதுவும் பண்ணல. அதுதான் உண்மை. சோ ஏன் டிவிகே அப்படின்றது வந்து என்னால ஒரு கட்சியாவும் ஒரு பார்ட்டியாவும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. நேற்று கூட நிறைய மாவட்ட செயலாளர் போஸ்டிங்ஸ் எல்லாம் அறிவிச்சாங்க. என்னால அதை டேட் பண்ணிக்கவே முடியல. எப்படி போஸ்டிங் கொடுக்குறாங்க, எந்த பேசிக்ஸ்ல வந்து ஒரு கட்சியில மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சோ எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கு தோன்ற விஷயத்த நான் சொல்றேன். இந்த கட்சி அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் தான் இருக்கேன்னு நான் வந்து என் ஏரியால ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நான் அந்த பிரச்சனைக்காக ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என் கூட என் காட்டுல இருக்க ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்றோம். அந்த போராட்டம் அந்த தெருல கொஞ்சம் பேசப்பட்டு நாங்க ஸ்டேஜுக்கு போயிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் நாங்க நடந்த போராட்டத்தினால அந்த விஷயம் லைட்டா மாறிடுச்சு அப்படின்னா, அந்த ஏரியாவை சேர்ந்து ஒரு 2 பேர் என் கூட சேருவாங்க. அப்புறம் நாங்க திரும்பவும் அதே வீடியோத்தோட திரும்ப இன்னொரு போராட்டம் போவோம். இப்படி நாங்க மக்கள் பிரச்சனையை டைரக்டா பேசுவோம். பேசுனதுனால எங்களை பக்கத்து ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த ஊருக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்கன்னு வைங்களேன். அந்த ஊர்ல போயிட்டு அங்க ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போராட்டம் பண்ணுவோம். அங்க இருந்து ஜெயிலுக்கு போவோம். இப்படி ஒவ்வொரு இடத்துல மக்கள் பிரச்சனையை பார்த்து பார்த்து நாங்க நிறைய போராட்டம் பண்ண ஒவ்வொரு ஊர்லயுமே எங்களை நம்பி சில நபர்கள் வந்து சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி சேரும்போது இந்த மாதிரி ஒரு பையன் வந்தான்பா போராட்டம் பண்ணான் அப்படின்னு என்னோட தனிநபரான பேரை சொல்லாம எங்களுக்காக ஒரு அமைப்பு பேர் வைக்கலாம் சொல்லிட்டு ஒரு கட்சி பேரை வைப்பாங்க. அந்த கட்சி பேரை வச்சுதான் இந்த கட்சியை சேர்ந்த நபர்கள் எல்லாம் வந்து எங்களுக்காக ஹெல்ப் பண்ணாங்க, இந்த ஊருக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊருக்குமே போயிட்டு மக்கள் பிரச்சனைய டைரக்டா பேஸ் பண்ணி ஒரு 20-30 பேர் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20-30 பேர்த்துக்கு ஒரு சின்ன சின்ன போஸ்டிங்ஸ் கொடுத்து நீங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க இருங்க, ஏதாவது போராட்டம் எல்லாம் கூப்பிடுங்க, நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஆளுங்க இறங்கிடுவோம். இப்படி ஒவ்வொரு ஊர்லயுமே நமக்காக தான் போராடுறாங்க நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மக்கள் சேர ஆரம்பிப்பாங்க. அந்த கட்சி டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இது ஒரு அமைப்பா தான் ஆரம்பிக்கும். ஒரு திருப்தி அமைப்பா, மாணவர் அமைப்பா, ஏதோ ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் அது கட்சியா ஃபார்ம் ஆகும். அந்த கட்சி வந்து ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான காரணம் மக்கள் போராட்டத்துல நாங்க கலந்துக்கிட்டது தான். இப்படி அந்த கட்சி பெருசா ஃபார்ம் ஆகி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே கட்சி ஃபார்ம் ஆகி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இந்த கட்சியோட தேவைகள் இருக்கு. அந்த கட்சி வந்து அங்க இருக்க மக்கள் பிரச்சனையை சரி பண்ணும் அப்படின்னு தோணும் போது அந்த கட்சி பெரிய கட்சியா டெவலப் ஆகுது. அந்த கட்சிக்கு மாவட்ட செயலாளர் அப்புறம் அப்படின்னு நிறைய போஸ்டிங் செயலாளர் நிறைய பேர் வந்து அப்பாயிண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஏன்னா கட்சி பெருசாயிருச்சு. அந்த கட்சியில இந்த பிரச்சனை வராம பாத்துட்டோம். சோ இந்த கட்சியில இருக்க எல்லாருமே இப்ப என்ன தலைவனா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நான் எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும், அவர் சொன்னா அது கரெக்டா இருக்கும், அவர் தான் அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும், நம்ம எதுவும் பண்ண வேணாம், அவர் சொல்றதை கேட்போம், அவர் கரெக்டா தான் பண்ணுவாரு அப்படின்னு நம்பி ஒரு கட்சியை சேர்ந்த ஒருத்தர தலைவரா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சியோட மாடல். ஒரு மக்களுக்காக போராட்டம் பண்ற எந்த அமைப்பா இருந்தாலும் இந்த ஒரு மாடல்ல தான் வந்து அந்த கட்சி வந்து ரொம்ப நாளைக்கு நினைச்சிருக்கும் அப்படிங்கிறது என்னோட மாடல். இது என்னோட நம்பிக்கையா இருக்கும்போது டிவிகே அப்படின்ற பார்ட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதாவது நான் தான் வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு சினிமால நடிக்கிறேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சினிமால நான் நடிச்சு அடுத்தடுத்த படம் நிறைய படம் நடிக்கிறேன். ஃபேக்கான ஆக்ஷன்ஸ் பண்றேன், போலியா சண்டை போடுறேன், சினிமாவுக்காக நிறைய விஷயம் மாத்திக்கிறேன், நிறைய சினிமால நிறைய அப்செட் பண்றேன், சினிமால என்னெல்லாம் தோணுதோ அந்த டைரக்டர் என்னெல்லாம் சொல்றாரோ எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னும் போது என்ன சினிமால பாக்குற நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்ப சினிமால பார்க்க அழகா இருக்கான், நல்லா ஃபைட் பண்றான், சினிமால பயங்கரமா பேசுறான், நல்லா ஆக்ஷன்லாம் பயங்கரமா இருக்கு, நல்லா டான்ஸ் ஆடுறான்,
எப்படின்னு சொல்லி எனக்கு ரசிகர்கள் ஃபார்ம் ஆகுறாங்க. அதாவது என்னை ஃபாலோ பண்ணி தொண்டர்களும் இதுல கிடையாது. ரசிகர்கள் நல்லா ஆடுறான், நல்லா பாடுறான், சினிமால நல்லா நடிக்கிறான்னு சொல்லி கொஞ்சம் ரசிகர்கள் ஃபார்ம் ஆகுறாங்க. இந்த ரசிகர்கள் 20 வருஷம் ஆகும்போது அதிகமாயிட்டே போறாங்க. முழுக்க முழுக்க நான் திரையில சினிமால என்ன பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்காக எனக்கு ரசிகர்கள் ஃபார்ம் ஆறாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த ரசிகர்கள் அதிகமாயிட்டே போறாங்க. ஜாலியா அவங்களுக்கு வந்து சண்டை போட்டுக்கிறாங்க இன்னும் ரசிகர்கள் கூட. இதுதான் அவங்களோட முழு டைம் வேலையா இருக்கு. இதை தாண்டி ரசிகர்கள் மன்றங்கள் ஃபார்ம் ஆகுது எல்லா ஊர்லயும். ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு மன்றம் ஆரம்பிக்கிறாங்க. 30 பேர் இப்படி சேர்ந்து சின்ன சின்ன ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா சின்ன சின்ன எந்த மக்கள் பிரச்சனை எல்லாம் கிடையாது. அவங்களுக்குள்ள என்ன பண்ணிக்க முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ரசிகர் மன்றங்கள் சேர்ந்து ஃபார்ம் ஆகும்போது நான் வந்து ஒரு ஹீரோவா இருக்கேன். எனக்கா ரசிகர் மன்றங்கள் இருக்கு அவ்வளவுதான் தோணு. இப்போ அதை நான் வந்து திடீர்னு எனக்கு தோணிடுச்சு நான் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன்னு எனக்கு தோணிடுச்சு. அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு கட்சி பேர் ஆரம்பிச்சு நாளைக்கு நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு. என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க என்ன பாக்குறவங்க வந்து ரசிகர்களா தான் இருப்பாங்க தவிர்த்து அவங்களுக்குள்ள நீங்க எப்படி தொண்டரா மாத்துறீங்க? இந்த ரசிகர்கள் வந்து இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு வச்சா அப்படின்னா என் படம் வந்துச்சுன்னா வந்து கட்டவுட் வைக்கிறது, பால விஷயம் பண்றது, என் பிறந்த நாளுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் பண்றது, இப்படி என்ன சாகுது நான் என்ன பண்றேன் தனி நபரா நான் இங்க இருக்கேன் எனக்காக பண்ணியிருக்காங்க. புரியுதா? இது வந்து ஒரு அமைப்புக்காகவோ ஒரு ஏரியாவில் நடந்த பிரச்சனைக்காகவோ எதுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணி அது கிடையாது. என் பிறந்தனால ரசிகனா அவர் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னும் போது ரசிகன் தான். திடீர்னு அந்த ரசிகனை நீங்க எப்படி தொண்டனா மாத்துறீங்க? அந்த தொண்டனுக்கு எப்படி நீங்க பூஸ்டிங் கொடுக்குறீங்க? எந்த அடிப்படையில கொடுக்குறீங்க? எந்த அடிப்படையில நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்? திடீர்னு எனக்கு என்ன ஆசை வந்துச்சு நடிச்சதுதானே என்ன. சோ இது தனி நபரா நான் எடுக்கிற முடிவால அட்ராக்ட் ஆயிட்டு நான் பண்ண ஸ்கிரீன்ல பண்ண விஷயத்தான் அட்ராக்ட் ஆன அதனால ரசிகர் மன்றம் ஃபார்ம் பண்ணி அதன் மூலியமா வந்து அவங்களோட ஹாப்பினஸ் அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டாங்க. கிளப்ஸ் ஃபார்ம் பண்றது, செலிப்ரேட் பண்றது, இது ஃபுல்லா செலிப்ரேஷன் மோட்லயே இருந்த ஒரு மொத்த ரசிகர் கூட்டத்தையுமே நீங்க ஒரு தொண்டர் படையை மாத்திட்டு நான் அரசியல் வருவேன் நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னா நீங்க எதை டார்கெட் பண்றீங்க? இப்ப இருக்க 2K கிட்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த வேலையை பார்க்கவே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கு. படிக்க தூங்கி எந்திரிச்சு எதுக்காகவே நேரம் சரியா இருக்கு. வேலைக்கு போக படிக்க இப்படி ஒரு சர்க்கிளே இருக்கும்போது அவங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் பெருசா இல்லை அப்படின்றத இந்த டைம்ல யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து அரசியலை சஸ்டைன் பண்ண முடியும். இன்னும் கொஞ்ச நாள் விட்டா இவங்க கொஞ்சம் மெச்சூர் ஆயிடுவாங்க, நிறைய அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. அப்படி தெரிய விட்டுறக்கூடாது, ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஒரு எலெக்ஷன்ல வந்து நின்றணும் அப்படின்றத ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி ஒரு 2026 நீங்க டார்கெட் பண்றீங்களா? இல்ல என்ன பண்றீங்க? யாருக்கும் புரியாது தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை. ரசிகர்கள் தொண்டனா மாற வாய்ப்பே கிடையாது. தொண்டன்றது வேற, ரசிகன் வேற. சரிங்களா? அதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காம நீங்க அரசியல்ல நீங்க வரலாம், என்ன வேணா பேசலாம், நீங்க என்ன வேணா பண்ணலாம். ஆனா நீங்க யார கூட வச்சுக்கிறீங்க? நீங்க உங்க ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்லி தர போறீங்க? அவங்க இப்போ வருஷம் எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே பெருசா போராட்டங்களோ எந்த ஒரு விஷயத்தையும் பெரிய இம்பாக்ட் கொடுத்த மாதிரி தெரியல. நீங்க சொன்ன அதே விஷயம் தான். திடீர்னு நம்ம பசங்க உள்ள வருவாங்க, ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு போயிடுறாங்க. டிவிக்கே டிஎன்ஆர் போடுறது வந்து ஹேஷ்டாக்ல வந்து என்ன கம்மி கிடைக்க போகுது? இன்னும் அந்த ரசிகர் மென்டாலிட்டிலே இருக்காங்களே தவிர்த்து சுத்தி என்ன நடக்குது, எதை பத்தி பேசணும், என்ன முக்கியமான பிரச்சனை, 3 மொழி கொள்கை ஏன் இப்படி இருக்கு, அதை பத்தி எல்லா கட்சியும் பேசுறாங்க, நம்ம கட்சி ஏன் பேசல, அதுக்காக ஏன் போராட்டங்கள் பண்ணணும்? போராட்டங்கள் பேருக்காக பண்ணதா இருக்கிறது. உங்களோட அடிப்படையே போராட்டத்துல இருந்து வந்ததா இருக்கணும். சினிமால இருந்து வந்ததா இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் என்னோட தாட்டு. இதனாலதான் எனக்கு டிவிக்கு மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் ஆகுது. விஜய் அவர்கள் மேல தனிப்பட்ட எந்த ஒரு இது கிடையாது, எல்லாருக்குமே அவர் பிடிக்கும், அது வேற. பாலிடிக்ஸ்ல திடீர்னு ஒரு மொத்த பெரிய கூட்டத்தையே நீங்க வந்து எல்லாருமே உங்களை பார்க்க வருவாங்க. உங்களை பார்க்கணும் அப்படின்னா எல்லாருமே பயங்கர ஆசையா இருக்கும். அதனாலயே உங்களை பார்க்க எல்லாரும் வருவாங்க. அது தனி விஷயம். அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாத்துக்கும் போஸ்டிங் கொடுக்குறீங்கல்ல, அது என்ன அடிப்படையில கொடுக்குறீங்க? அவங்களுக்கு முன்னாடி பெரிய அரசியல் பிரச்சனை இருந்ததா, நிறைய சால்வ் பண்ணிருக்காங்களா, இப்படி எல்லாம் குழப்பம் எனக்கு இருக்கு. சோ டிவிக்கே ஃபாலோ பண்ற நண்பர்கள் இல்ல டிவிக்கே சப்போர்ட் பண்ற நண்பர்கள் யாரா இருந்தாலும் சரி, இந்த விஷயம் உங்களுக்கும் தோணிருக்கலாம். எனக்கு ரொம்ப நாள் தோணிட்டே இருந்துச்சு விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சு. சோ அதான் பேசிட்டேன். சோ எல்லாருமே அரசியலுக்கு வரலாம். ஆனா மக்களுக்காக தான் இருக்கணும். மக்கள் பிரச்சனைய பார்த்துட்டு அதுக்காக அரசியல் பண்ண வந்தவங்களுக்கு நம்ம கரெக்டான ரெஸ்பெக்ட் பண்ணணும். சும்மா நம்ம கட்சியில சேர்ந்துட்டோம், சும்மா இந்த மாதிரி திடீர்னு நம்ம போஸ்டிங் விடுறான்றதுக்காக யாரையும் வாய்ப்பு அந்த மாதிரி பேசாது. அவங்கெல்லாம் தரையில இருந்து வந்து 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் பிரச்சனை போய் பார்த்து அடுத்த ஒரு சாப்பாடு கூட காசு இல்லாம பக்கத்துல கடை வாங்கி பஸ் போக காசு இல்லாம சைக்கிள்லயே போயிட்டு அவங்க ஃபேமிலியை பார்க்க முடியாம அவங்க உறவுகளை இழந்து அவங்களோட நேரம் தூக்கம் இது எல்லாத்தையுமே இழந்து
மக்கள் பிரச்சனைக்காக மட்டும் பேசிட்டு இப்ப அரசியல் இருக்காங்க. அவங்களுக்கான மரியாதையை கொடுத்தா மட்டும்தான் நீங்க மினிமம் கேரண்டி அரசியல் கட்சியாவது உங்களை அங்கீகரிப்பாங்க அப்படின்றதுதான் என்னோட கருத்து. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம்.